ஓகே மக்களே, என்ன பண்ணுறீங்க? நான் இங்கே எனக்கு ஒரு சின்ன வேலை கொடுத்துருக்காங்க. அதனால் மறுபடியும் கோயம்புத்தூர் போகிற மாதிரி இருக்குது. அதனால் இது என்னோடய தேர்ட் வீடியோவாக போடலான்னு ஒரு தாட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இன்றைக்கி ஆரம்பிக்கும் போது ஏதாச்சும் சொல்லி ஆரம்பித்தா நல்லாயிருக்குங்கிற மாதிரி தோணுது. அதனால் என்ன பண்ணலான் இருக்கேன்னா, பைக்கை பற்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஸோ இன்றைக்கி என்னென்னா, இன்ஜினோட ஐட்லிங் நிறையவே ரீசெண்டாக ரீல்ஸில் பார்த்துருக்கலாம், இல்லைன்னா ஓனாக தெரிஞ்சிருக்கலாம். பட் இருந்தாலும் உண்மை என்னென்னா, ஒரு வண்டி வாங்குறத விட அதை ஐடிலிங் கரெக்டாக கொடுத்து ஓட்டுறது தான் நல்லது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஐடிலிங் பண்ணும்போது மட்டும்தான் அதோட ஆயில் சர்க்குலேஷன் கரெக்டாக இருக்கும். அதை எப்படி சொல்கிறேன்னா, ஸ்டார்ட் பண்ணி ஒரு 1 or 2 மினிட்ஸ் ஓட விட்டு அதுக்கப்புறம் எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இன்ஜினுக்கு லைஃப் ரொம்ப நாள் வரும், ஆயில் நல்லா சர்க்குலேட் ஆகும், ஸ்பீடும் கெயின் ஆகும். எப்படி சொல்கிறேன்னா, வெறும் ஃப்ரிக்ஷன் அடிக்கிறது ஆயிலோட லூப்ரிகேட் பண்ண ஃப்ரிக்ஷன் அடிக்கும். அதனால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம ஓட்டுறதுக்கு. அதனால் இப்போ நான் என்ன உங்கள்கிட்ட சொல்கிறது, தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்துட்டு நம்மளை இறக்கி விட்டு வெடிக்க பார்க்குறானே, இவங்கிட்ட போய் நான் என்னத்தை பேசுவேன்? ஐடில் பண்ணாமல் ஓட்டுறதை விட்டுட்டு ஐடில் பண்ணி ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பொறுமையாக எடுத்து ஓட்டிகிட்டு போங்க. ஓகே, இந்த ரோட்லேருந்து ரொம்ப நாள் ஆனனால எனக்கு கரெக்டாக அபெக்ஸ் எப்படி போகணும், எப்படி சொல்கிறேன்னா எந்த இடத்துல எது பண்ணணும், அந்த இது தாட் மறந்துடுச்சு. மூக்கு புடப்பா இருந்தா சில நேரத்துல இப்படி எல்லாம் யோசிக்க தோணும் கொஞ்சம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக தான் போகிறது தான் நல்லது. எனக்கும் நல்லது, பார்க்குறவங்களுக்கும் நல்லது. ஆள் தெரியல போட்டுருக்கு. நாங்கெல்லாம் சிங்கத்தோட உண்ணாக்க வெட்டுக்குன்னு பிடிங்க திங்கிறீங்கடா. எனக்கு முடன்னு இந்த காத்தடிக்கிற சவுண்டு தான் கேட்குது. உங்களுக்கு எது கேட்குதுன்னு தெரியல. ஓகே, கேட்கும்னு நினைக்கிறேன். பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? பச்சை கிளி, ஏ பச்சை கிளி, யாராவ எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க. தம்பி, நீங்க எம்ஜிஆர் மாதிரி நல்ல கலரா இருக்கீங்க. சும்மா தக 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 தகன்னு மின்றீங்க. இந்த தம்பி இப்படி பார்க்குறான். மறுபடியும் அங்க என்னமா பேசிட்டு மாமா? திரும்ப திரும்ப கூப்பிட்டா மிரண்டுருமா? மெதுவா பேச. யார் இது? சித்தப்பு, நீங்க எப்போ வந்தீங்க? இது ஆக்சிடென்ட் போல. வண்டி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணலைன்னா
ஆக்சிடென்ட் கண்டிப்பாக நடந்து ஆகும். அதை வந்து நீங்கள் சரி நான் சரி யாராலையும் மாற்ற முடியாது. என்னதான் பெரிய கண்ட்ரோல்டு ரைடர் டிரைவராக இருந்தாலும் மெயின்டைன் பண்ணலைன்னா சங்கு கன்ஃபார்ம் போட்டே ஆகணும். ஸோ வந்து ஆயில் சர்வீஸாக இருந்தாலும் சரி, தூசி தட்டுறதா இருந்தாலும் சரி, அப்பப்போ கரெக்டாக டைமுக்கு பண்ணிக்குவாங்க. அப்புறம் என்ன சொல்கிறேன்னா, இந்த வாட்டர் சர்வீஸில் விடுவீங்கள, ஒரு 4 டைமுக்கு ஒன்ஸ் ஆச்சு நீங்கள் கழுவுங்க. ஏன்னா உங்கள் வண்டியில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும், வண்டியை சுற்றி முற்றி பார்க்கும்போது. இல்லைன்னா சுத்தமாக ஒன்றுமே தெரியாது. எப்படி சார் நீங்க வாங்க வாங்க, ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கலாம் மாட்டேன். வாங்க. என்னடா லுக்கு போடா. அந்த பாப்பா பார்த்தது பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் நான் பார்த்தேன். அந்த பாப்பா பார்த்து சிரிச்சுட்டே போனதை நான் பார்த்தேன். ஆரந்தான் கேட்டாங்க. பட் இருந்தால் சரி சும்மா முடிக்கி விட்டுட்டேன். ஆரன் அடிச்சா என்னங்க ஃபன்னு தெரிய போகுது. இந்த பையன் முடிக்கிறது வரேங்களேன். மணல் ரோடா? என்னடா திருதுப்புன்னு மண்ணுக்குள்ள சாயிறாருன்னு பார்த்தேன். ஐயோ ஐயோ. லோடு இருக்கிற வண்டியே மெதுவாக போகும், அர்ஜென்ட்டில் இருக்கிற வண்டியே வேகமாக போகும். லோடோட அர்ஜென்ட்டாக இருக்கிற வண்டி எப்படி போகும் யாருக்கு தெரியும்? எதுக்கு இதெல்லாம்? முதல்ல நீ முன்னாடி வந்து இப்படி கேட்கறதே தப்பு. RX 100 கேடை மாதிரி இது இருக்கு. எல்லாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து கவலையில் தான் சுற்றிட்டு இருக்கு. கவலை கடமா எல்லாம் பார்த்துப்பா. ரொம்ப நன்றி. யாரு ப்ரோ நீயே? ஷிட், இங்கே ஃபுல்லாக அப்படியே வேலை செய்கிறாங்க. ஏன்னா யாரையோ பார்த்து நிற்கிது. ஓ, ஏரியா தராரா 2 பேருக்கும்? தம்பி அட இங்கேயும் யார்ப்பா? அவர் டானு போல், அதனால தான் கயிறு கட்டியிருக்காங்க. உலகத்துல உள்ள போருக்கும் வாருக்கும் மூல காரணம் யாருன்னு பார்த்தா ஒரு பொண்ணா தாண்டா இருப்பா. ஓம் பின்னாடி ஒரு பொண்ணு தான் இருக்கா. அவ சாவி கொடுத்து திருகுறா, நீ ஆடுற. என்ன பத்தி பேசு, யார பத்தி ஏதாவது பேசுன? அப்படிதான்டா பேசுவேன். உன் ஆள் ஒரு அவ, நீ ஒரு இவன்டா. போடா கோடி, அவ்வளவுதான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. என்னையா இது?
நல்லா இருந்த ஒரு வாட்டை அக்குப்பஞ்சர் பண்ணி வச்சுருக்காங்க. எனக்குன்னா புரியலை. எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஒரே மாதிரி வண்டி தானே போகும். ஒரு ஊருக்குள்ளே இவ்வளோ வண்டி தான் போகணும், இவ்வளோ வண்டி தானே போகும். எனக்கு தெரிஞ்சு போடாமல் இருக்கும்போதும் அதே டிராஃபிக் தான், போடும்போதும் அதே டிராஃபிக் தான், போட்டு முடிச்சக்கப்புறம் அதே டிராஃபிக் தான். ஏன்னா யாருமே இங்கே கரெக்டாக ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறதே கிடையாது. நீங்களும் தான், நானும் தான், எல்லாருமே தான். 500 இருந்தா கொடுங்க. என்ன கேட்ட? 500 ரூபா. அதுக்கு ஏன் ஆட்டோ டயரை நாய் மோந்து பாக்குற மாதிரி இவ்வளவு கிட்ட வந்து பாக்குற? ஓகே கைஸ், வண்டி பொறுமையாக போகுது. எப்படி நம்ம கோயம்புத்தூர் ஒரு 2 நாளில் போயிடும்னு நினைக்கிறேன். ஏன் திமுங்களா என்ன சாவூர்வலமா போற? கொஞ்சம் வேகமா தான் போயேன். இந்த வண்டி அவ்வளவுதான் போகும். ஏண்டா வண்டி பிக்கப் சரியில்லைன்னு போன வாரம் தான் 8000 ரூபாய் வாங்கி சர்வீஸ் பண்ணீங்க. அது அந்த வண்டிக்கு என்ன ஸ்பீடா போகுது பாத்தீங்களா? பிஎஸ் 3 இருக்குமோ? இருக்கலாம். இல்லை, அது பிஎஸ் 4 தான் இருக்கும். 2 days later. என்னென்னமோ நினச்சி வந்தேன், ஒன்றுமே நடக்கலை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ. என்ன ஒரு பொறுமையான ஊர்வலம். சரி, மைலேஜை பார்த்துட்டு போவோம். ஓகே, டியோ. எனக்கு இந்த டியோ ஒரு அனிமி பார்த்ததுலேருந்து, அதாவது என்ன சொல்கிறது, ஜோஜோங்கிற ஒரு அனிமி பார்த்ததுலேருந்து இந்த டியோன்னு பேரை கேட்டா ஹிஞ்சக்கு அப்படிங்கிற அந்த ஞாபகம் தான் வருது. இந்த டியோவில் டூயல் போர்ட் எக்ஸாஸ்டா, நல்லா இருக்கேன் கைஸ். இந்த டியோ யார் யார் வச்சுருக்கீங்க, எப்படி என்ன கொஞ்சம் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். விட ஐயோ, நியூட்ரு போட்டேன். இல்லை செகண்ட் கியரில் போட்டேன் மறுபடியும். ஐயா சாரி, கொஞ்சம் சீக்கிரம் போங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. இல்லை ப்ரோ, அங்கே தான். ஐயோ, ஹெல்மெட் இல்லாமல் தூக்கிட்டு போனால் 1000 ரூபா ஃபைனாமாங்க. நேற்று தான் பார்த்தேன். வினோதமான விந்தையான சம்பவங்கள் நாட்டில் நடந்துட்டு இருக்கு. சொல்லுங்க. ஐயோ போயா, என்னையா நீ அக்காலி, அவனே போங்கிறேன். ரோடு கிராஸ் பண்ணும்போது ஏதாச்சும் நினச்சிட்டே வருவாங்க போல உட்காந்து. ஐயோ, அவன்னா இந்த கொக்காசலிங்கிறத மட்டும் வந்தது. இது கெட்ட வார்த்தை என்னென்ன கூட தெரியலையா. இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையே. அங்கிருந்து வந்த ஆர்எக்ஸ் விடு நீங்க தான் நிற்கிது. இந்த இவனுக்கு ஆரனுகளை ஃபஸ்ட்டு வாங்கி பிடுங்கி வைக்கணும். ஃபஸ்ட்டு ஆரன் அடிக்கும் போது காதுக்குள்ள கொய்ய நேருது. முதல்ல இவனை பாம்பு வச்சு கொல்லணும். 5 மணிக்கு வெயில் கொடுத்தது காய்ஸ். ஓகே, இன்னைக்கு எப்படி நைட்டுக்கு மறுபடியும் வீடியோ போடுவேன்னு நினைக்கிறேன். பாருங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. எவனா ஜோக்கர் நம்ம கையில் சிக்குவான். நானே ஒரு ஜோக்கர் தான், என் கையிலே எதுக்கடா சிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான்.
ஏங்க லான்ச்சர் அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான் போடுறா. என்ன விட்டுருந்தா அப்புறம் வந்து நடு ரோட்டில் வந்து நிப்பாட்டியிருப்பாப்புல. பிரச்சனை இல்லை. கமான் கமான் கமான். நான் இப்போதைக்கு என்ன இது பண்ணுறதுக்கு போகிறேன்னா, எங்கள் பாட்டிக்கு வாத கோடாரி தைலம் வேணுமா, அதனால் அதை வாங்கலாம்னு சொல்லி போயிட்டுருக்கேன். அந்த மீன் வயலில் இந்த ஃபன் ட்ரிப் அப்படியே மெகா ட்ரிப் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டேன். எங்கள் வீட்டில் ஒருத்தர் இருக்கான். என்ன பண்ணுவான்னா, முட்டை வாங்கிட்டு வாடான்னு சொல்லி வண்டியில் கொடுத்தான்னா முட்டையெல்லாம் ஆம்லேட் போட்டு கொண்டு வருவான். ஆனால் இவ்வளோ பெரிய வண்டியில் எப்படி உடையாமல் கொண்டு போகிறாங்க தான் தெரில. இவ்வளோ பொறுமையாக கொண்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நாங்கெல்லாம் ஊருக்குள்ள பல பேருக்கு யோசனை சொல்றீங்க. அங்கதான் ஆளையும் பாப்போம் உள்ள. ஒரு ஆட்டோவில் எத்தனை பேர்ன்றீங்க? உங்களுக்கெல்லாம் ஹெல்மெட் போடுறதுக்கு சொல்லித்தர எப்படி சொல்கிறேன்னா, ஹெல்மெட்டு போடுறதுக்கு ஃபைனை போட்ட மாதிரி ஹெல்மெட் ஸ்டாப் போடாமல் சுற்றிட்டு இருக்கிறதுக்கு அதுக்கு என்ன தூக்கி போடுது காசு. ஃபைனை போட்டாங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹெல்மெட்டு போடுறது உசுரை சேஃபாக வச்சுக்கிறது. பக்கத்தில் போகிறதுக்கு யாரும் ஹெல்மெட்டு போட மாட்டீங்க, தெரிஞ்சது தான். தூரத்தில் போகிறதுக்கு ஹெல்மெட்டை போடுறீங்க, ஓகே. அதை ஸ்ட்ராப்பை போட்டு ஒழுங்காக ஓட்டினா தான் என்னவா. நான்லாம் பார்க்கும்போதெல்லாம் சில வேலை எப்படின்னா ஹெல்மெட்டு போடுவாங்க, அந்த ஸ்ட்ராப் போட மாட்டாங்க. ஜஸ்ட் 1000 ஹெல்மெட்டு, ஸ்ட்ராப் போட மாட்டாங்க. செல்ஃபோனை தூக்கி அப்படியே இந்த மூஞ்சிக்கு முன்னாடியே சைட்லேயே வந்து சொருக்குவாங்க. அப்புறம் வந்து கழுத்து அப்படியே சாப்பில் அப்படியே வேகமாக போவாங்க சரட்டுன்னு. லைட்டு போட மாட்டாங்க, ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, எதுவும் அடிக்க மாட்டாங்க, அப்படியே வேறு பக்கம் பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் எதுக்குங்க வண்டி ஓட்டுறது? என்னப்பா இப்படி மேல வந்து விழுகிறேன்? வேணும் நாங்க வந்து மோதனா தெரியாம மோதிட்டாங்க, போங்க போய் தொலை. எது பின்னாடி ஏதோ ஒரு புல்லட்டு டப்பு 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 டப்புன்னு கேட்குது. போமா ஊர்வலம். ஏதோ ஒரு படம் சின்ன வயசில் பார்த்தோமா ஞாபகம். தீனு கேட்ரிங் ஏரியா கைஸ். அவர் ஃபேஸ் ரொம்ப டெரராக இருக்குது கைஸ். இங்கே ஒரு தம்பி உசுரை கூட தம்பிச்சிட்டு போகிறாப்புல கீர் சைக்கிளில். இதுதான் அவன் ஏரியா. ஆமா அதான் வந்துட்டேன்ல, பாத்துட்டு நீ பாட்டுக்கு ஒதுக்கி போற. மணி என்ன நீயே சொல்லு. இவனு ஈக்குவலா மைண்டம் பண்றானே. பேஸ் எங்கேயோ ஒர்க் ஆகுது, சவுண்டு கேட்குது. கழுத்து தாண்டா வலிக்குது உங்களோட பேசி பேசி. ஏமே ஐயோ பேச்சா இருக்கு. நானும் பார்க்குறேன். இந்த பேகை நான் டைட்டாக போடுறதுனால கழுத்து வலிக்க ஆரம்பிக்குது. சரி ஓகே, அது பிரச்சனை கிடையாது. நம்மளுக்கு பைக் ஓட்டுறது தான் முக்கியம். கழுத்து வலியெல்லாம் பார்த்தா பைக் ஓட்ட முடியாது. நான் உன்னை சோதிப்பேன், ஆனால் கைவிட மாட்டேன். நீங்க சோதிக்கும் போதே செத்து போயிட்ட சாமி. ஐயா கவர்மெண்ட் பேருந்து கொஞ்சம் எனக்கு வழி விட்டிங்கன்னா அப்படியே பொறுமையாக போயிடுவேன்.
குருக்கள் மாதிரியே இருக்காப்லையா? பட்டு சொக்கா. மறுபடியும் வரேன். 100 அனிமி பேரே வருது. பின்னாடி ஒரு ஃபியாட் வருது. இந்த மாடல் இந்த கம்பெனி பேரு கேள்விப்பட்ட ரொம்ப வருஷம் ஆச்சே. ஓகே, காக்கா பறக்குது, சூரியன் புடைக்குது. என்னமோ போங்க காஷ். இவர் வேற முன்னாடி போயிடுறாப்புல. நம்ம தான் ரொம்ப பின்னாடியே போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே. 100 என்ன இதுன்னு கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் யாராவது வயஸ் இந்த பாப்பா பார்த்தீங்களா? செல்ஃப் டிஃபென்ஸில் பயங்கர ஒரு பாங்க போல் இருக்குது. சிலம்பம்லாம் இது பண்ணுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணாங்க. இப்போலாம் நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லதான். ஆனால் பார்த்து ஃப்யூச்சரில் யார் மேலேயும் அடிச்சிடாதீங்க. பேசாமல் நம்மளும் சிலம்பம் சுற்றுற பொண்ணே சுற்றினா என்ன? வேணாம் அடி வாங்குறதுக்கு நம்மக்கிட்ட தெம்பு இல்லை. பார்த்தாலே தெரிகிறது. தெரிகிறதா? வழி கொடுக்கறது நல்லது, இல்லைன்னா பொங்க வச்சுருவாப்புல. ஹோண்டா ஐவி டெக், ஐடெக், விடெக், ஐவி டெக், எத்தனை டெக்னாலஜி வந்தாலும் தலைவர் போங்க. சரி ஓகே. அவர் ஏதோ ஃபோன் யூஸ் பண்ணுறாப்புல போட்டுருக்கு. இல்லை பட்ட பட்ட காய்ஸ், அது பார்த்தீங்களா? மேலே கழுகு சண்டை கட்டாது, அபூர்வமான காட்சி. சன் ஸ்டார்ட்ஸ் டு குளிஃபையிங் டு த சென்டர் பாயிண்ட். ஐயோ, அசோக் லைலாண்ட் வண்டி வருது. 2 days later. என்ன ஒரு சன்செட்டு, சி ஏதோ ஒரு செட்டு, ஹெட்செட்டுன்னு சொல்லாத வரைக்கும் சரிதான். அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. ஓகே, இங்கேயே குறைச்சிக்குவோம் கீரை. ஐயா கொஞ்சம் நீ அப்படியே பொறுமையாக விட்டிங்கன்னா அப்படியே நான் அந்த சைடு வாக்கில் போய்க்குவேன். என்ன பட்டு 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 BMW பின்னாடி ஒன்று வருது. அது என்ன மாடலு? முன்னாடி போட்டு தான் பார்க்கணும் போலையா? நம்மளுக்கு பிடிச்ச மாடலில் இருந்தாலும் வந்து இது ஒரு BMW. அதனால் வந்து நான் பார்ப்பேன் ஃபிகராக சைட் அடிக்கிறோமோ இல்லையா, காரு பைக்கெலாம் சைட் அடிக்கணும். அப்போ தான் வந்து லைஃப் ஸ்டைல் நல்லாயிருக்கும். இது என்னப்பா BMW அங்கே நிற்கிது, போகுதா? நான் மறுபடியும் இந்த சைடு இண்டிகேட்டர் போடுறாப்புல நான் நம்ப மாட்டேன். இண்டிகேட்டர்ஸ்
ஹாலி 7 பள்ளத்தில் இறங்குறாரா? நீங்கள் இறங்குங்க அங்கிள் பள்ளத்தில், நான் மேட்டில் ஏறுறேன். நம்மளுக்குலாம் அவ்வளவு சீக்கிரம் கட்சிறது கிடையாது. இது நம்ம ஆட்டம். எதிர்க்க நிக்கிறவன் கல்கழுத்து போனோம். நீ ஏறி யாரா கபில, அது நம்ம காலம், பாத்துக்கலாம். இன்னொரு சைக்கிள் காய் என்னாச்சு? ஏதோ தேர்றாப்புல. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா பொண்ணுங்க போடுற மாதிரியே இருக்குது, ஆனால் பொண்ணு மாதிரி தெரியலையே. பார்த்தீங்களா கைஸ், சைக்கிள் ஓட்டுறது கூட ஹெல்மெட் போட்டு போகிறாப்புல. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. டக்குன்னு போங்க சார், போங்க போங்க போங்க. ஸ்கூட்டியில் ஏதாவது சக்கா ஓட்டிட்டு பார்த்தாலே நமக்கு ஒரு டர் ஆகுது. ஓகே, போகிறாங்கன்னா நிற்கணும். பட் ஆனால் வந்து நிற்கிறாங்க அப்படின்னா நம்ம தான் போய்க்கணும். சார், எதுவும் ஒரு தத்துவமாக இருக்குமோ? இருக்கும். நம்மளே தெரிச்சு நம்மளே உட்காந்துக்க வேண்டியதான். ஸ்கூல் பசங்க ஓட்டுறாங்க, ஓகே. லைசன்ஸ் இல்லை, அந்த ஏமே லைசன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. பட் வந்து ஹெல்மெட் ஆச்சும் கொடுத்துடலாமே. நல்ல விஷயத்தில் போய் கம்பல் பண்ணி கொடுங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். வேகமாக வந்தவனும் இங்கே தான் நிற்கிறேன், ஸ்லோவாக வந்து நானும் இங்கே தான் இருக்கேன். இப்போ இதுலேருந்து வாழ்க்கைக்கு தெரிய வர்றது என்ன, எப்படியோ ஒன்று சேஃபாக போய் சேருங்கடா வீட்டுக்கு அப்படிங்கிறது தான். மச்சான், நீ எனக்காக எவ்வளோ செஞ்சிருக்கடா. ஆனா உனக்கு கொடுக்க ஒரு நிமிஷம் இரு. என்கிட்ட ஒண்ணுமே இல்லையடா. டேய், ஓகே. பொண்ணுங்களாக இருக்கிற ஏரியா நம்மளுக்கு வந்து அடக்கமாக இருக்கணும். ஸோ வந்து வேகமாகவும் போகக்கூடாது, ஸ்லோவாகவும் போகக்கூடாது, திரும்பியும் போகக்கூடாது. ஏன்னா இன்னைக்கு படி அப்படி தான் கட்டுக்கோப்பாக கடுமையாக இருக்கணும், இருந்து தான் ஆகணும். எல்லாத்துக்கும் ஜும்கு ஜும்குன்றல. அங்கிள், இப்படி மோசம் போயிட்டீங்களே அங்கிள். இல்லப்பா, இன்னும் மோசம் போல, அதான் வாக்கிங் போலான்னு. ஓகே கைஸ், இன்னி வந்து கொஞ்சம் வேகமாக போய் வேற ஒரு வேலை இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஏரியா தான் நான் சின்ன வயசில் படித்த ஏரியா.
படித்தது மட்டும் இல்லை, என் ஃப்ரெண்ட்ஸு ஃபுல்லாக இந்த ஏரியா தான். அது ஒரு காலம், இது ஒரு காலம். சரி ரைட்டு, இதுக்கு சுற்ற முடியாது. ஓகே, நம்ம அப்படியே போய் சுற்றி வரோம். இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டரில் இருக்கும் நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாப்பு, எவ்வளோ கரெக்டாக தெரில. அது வரைக்கும் நான் நடந்தே எல்லாம் போயிருக்கேன் ஒரு காலத்தில். பட் ஆனால் இப்போ பாருங்கள், எல்லாம் ஃப்ரீ பஸ், ஃப்ரீயாக மீன் சந்தை. இதெல்லாம் வந்து நான் இருக்கும்போதெல்லாம் இல்லை, இப்போ தான் இருக்குது. அதான் நான் சின்ன பையனாக இருக்கும்போது இல்லை, டெவலப்மெண்ட்டாக இருக்குது. என்ன ஆஹா, கண்ட்ரோல் எங்கே பார்த்தாலும் அழகாக தான் இருக்குது. கைஸ், இந்த நாயை பார்த்தீங்களா? இந்த நாய் அழகாக தான் இருக்குது, ஆனால் என்ன கொஞ்சம் அழுக்காக இருக்குது. கைஸ், அந்த நாய் பார்த்தீங்களா? அதுவும் அழகாக தான் இருக்குது. ஓகே, எம்மாடி எத்தனை பேர் நிற்கிறானுங்க ஒரு ஏரியாவில். தம்பி இவ்வளோ தான் டானு போல பார்க்குறாப்புல, இல்லை அங்கே பார்க்குறாப்புல. இவனை நடு ரோட்லேயே துப்பிட்டு சுற்றிட்டு இருக்கானுங்க. என்னடா வாழ்க்கை இது, மனுஷ வாழ்க்கை. என் எச்சு துப்புறதை விட கேவலமா இருக்கடா என் வாழ்க்கை. இந்த ஸ்கூலு தான் கைஸ், நான் 1ஆவதுலேருந்து 5ஆவது வரைக்கும் படித்த அருமையான ஸ்கூல் இந்த ஸ்கூலு தான். இந்த இது ஒரு ஸ்கூலு, அங்கே 5ஆவது வரைக்கும், இங்கே 6, 7, 8 வரைக்கும். அப்போ இப்போ எப்படின்னு தெரில. இருந்தார் நான் ஒரு ஓகே கைஸ், நெக்ஸ்ட் ஸ்டாப் சாய்பாபா காலனி. ட்ரெஸ்ஸை ஒழுங்காக வச்சும் போட்டு போங்கய்யா. என்னையா இது ரோட்டில் 4 பேர் பார்க்குற மாதிரி. நான் தமிழ்நாடோட மானத்தை இப்படி தான் போகுது. சரி ஓகே, சூப்பர் கஸ்தூரி சூப்பர் ஸ்டோர்ஸ். இந்த ரோடு தான் வந்து சாய்பாபா காலனி போகிறதுக்கான ரோடு. கண்ணன் டிபார்ட்மெண்ட்டை நான் எங்கேயா தேடி கண்டுபிடிப்பேன். கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், கோட்டக் மகேந்திரா. பார்த்தீங்களா, இந்த மாதிரி ரோடு தான் அமைதியாக அழகாக இருக்கா. ஆனால் அப்படி போனால் கொஞ்சம் கேவலமாக இருக்கும். ஃபஸ்ட்டு இப்படியே இருந்துச்சு கோயம்புத்தூர். உதயம், அம்மா சொன்ன உதயம் இருக்கு. கேட்டுக்கோ.
ஆஹா. இப்போ நான் மறுபடியும் திருப்பி அந்த சைடு போகணுமா? அந்த சைடு போய் கண்ணன் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா? இங்கே கண்ணன் டிபார்ட்மெண்ட் இல்லையே. இரு இல்லைன்னு இரு 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 நான் இது பார்த்துக்கிறேன். இருமா 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 பார்க்குறேன். ரவி மெட்டல்ஸ். சரிதான் போகணும். இந்த பொண்ணு பைக் ஓட்டுது கைஸ். யாருக்கு கொடுத்து வச்சிருக்கோம்? ஜீவா. அது இது அட்டாச் கேட்கணும். நான் எங்கே ஆகுறது? ஆண்டி இங்கே இது கண்ணன் டிபார்ட்மெண்ட் எங்கே இருக்குது? எடுத்துட்டாங்களா? இந்த ஓகே. இந்த ரவி மெட்டல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தான் இருக்குங்களா? ஆ ஓகே தேங்க்யூ. ஆமாங்க சரி ஓகே. இருண்ணா ஒரே நிமிஷம். ஆன்ட்டி ஏதோ நல்ல மனசு லைட் எரியுதுன்னு சொன்னாங்க. அது கேட்டு பார்த்துட்டு போமா. ரவி
எங்கடா திருப்பருக்கே வழி நடக்குமோ? லைன் வராங்க. ஓ, ஜூஸ் குடிக்கிறதா? ஓகே, இப்படி தான் போகலான்னு நினைக்கிறேன். போங்கடா. கமான்றா சொல்லிட்டுதான் ஏதாச்சும் எனக்கு ஒரு வழி விடுங்க. கமான் ஏதாச்சும் விடுங்க, வழி விடுங்க. இந்த ரோடை கிராஸ் பண்ணுறவங்களுக்கு தெரியுது அவ்வளோதான். என்எஸ் ஆர்எஸ் ஓகே கைஸ், வெற்றிகரமாக உருட்டி வண்டி எது ஒன்றியாச்சு. ஜிஎஸ் ரஷ்ஷு நல்லா தான் இருக்காங்க. அந்த நாள் முதல் இந்த நாள் வரை நான் ஒரு இது ரஷ்ஷு விதவிதமாய் வித்தியாசமாய் இங்கே தான் பஜாஜ் ஷோரூம் வந்துச்சு. பஜாஜ்னே அது பாருங்க, கேடிஎம் ஷோரூம் இங்கே தான் ஒன்று பார்த்து வச்சுருந்தேன். ஆனால் அதை தூக்கிட்டு இந்த க்ரவேட் ஆமாம், இந்த க்ரவேட்டுங்கிற கம்பெனி வந்து உள்ளே பூந்துருச்சு. அதாவது கைஸ், எப்படியோ பாட்டிக்கு வாங்க வேண்டிய தைலம் வாங்கிட்டேன். இனி வந்து பேட்டரியை மாற்றுறோம், வீட்டுக்கு போகிறோம். அதான்
ஆ